வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சாரீ ப்ளவுஸுக்கு நம்ம வந்து பார்டர் இல்லாமல் தனியாக கிளாத் வச்சு எப்படி டிசைனர் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயும் லைனிங்லேயும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்காக டிசைன் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் காப்பர் கலரில் கொஞ்சம் கிளாத் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம நல்ல கிளாத்தையும் லைனிங்கையும் எப்போவும் ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கை விட்டு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய நல்ல கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து முதல்ல ப்ளவுஸோட உயரத்தை வந்து நம்ம சரியான அளவில் 2 மடிப்பு மடித்து தைச்சி எடுத்துடலாம். தைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கேன்வாஸில் அந்த கிளாத் வச்சு தைக்க போகிறோம். நான் மடித்து மட்டும் தான் தைச்சிருக்கேன். டாட் இப்பவும் பிடிக்கலை. டாட் வந்து கடைசியில் தான் பிடிப்பேன். ஏன்னா அந்த மாதிரி டிசைன் எல்லாம் தைச்சதுக்கப்புறமா டாட் பிடிச்சா சரியாக வரும். இப்போ நம்ம மடித்து தைச்சதுக்கப்புறமா எவ்வளோ அளவு இருக்குங்கிறத ஒரு அளந்துக்கிடலாம். அந்த சென்டரையும் நான் நல்லா மடிச்சுட்டு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். சென்டரில் ஒரு கட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ அகலம் எடுக்கோமோ அந்த அகலத்தை இந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு இருக்குது. 13.5 இன்ச்சு மேலே தையலுக்கு சேர்த்து 14 இன்ச்சு இருக்குது மடித்து தைச்சதுக்கப்புறமா. அதே அளவுக்கு நான் வந்து கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சரியான அளவு அகலத்தை மார்க் பண்ணியாச்சு மடிப்பு பகுதியில். கீழே வந்து உயரத்தையும் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வடிவம் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்குள்ளே நான் வந்து ரவுண்டு நெக்கு தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுக்கு வெளிப்பக்கமாக நம்ம நெக்கோட டிசைன் வந்து வரைஞ்சிக்கிடலாம். இந்த மாதிரி 2, 3 கார்னர் வர்ற மாதிரி வரைஞ்சிட்டு கீழே வர்றது பாருங்கள், அப்படியே இறக்கி ஒரு இன்ச்சு அளவுக்கு அகலமாக வர்ற மாதிரி நான் கீழே வரைக்கும் வரைஞ்சி விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து வெளிப்பக்கமாக வரைஞ்சிருக்கக்கூடிய அளவை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எப்போவுமே நார்மலாக நம்ம வந்து கேன்வாஸில் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம். அதே போலவே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து உள்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் பாருங்க, இதுதான் நெக்கோட அளவு. இதை வந்து கட் பண்ணிடலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த இது போல் கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வச்சு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து இந்த காப்பர் கிளாத்தில் நான் இதை வச்சு தைச்சிட போகிறேன். இப்போ தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சில இடங்கள்லாம் இந்த மாதிரி பின் போட்டு வச்சிட்டோன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து விலகி போகாமல் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. நான் இந்த மாதிரி ஒரு 4, 5 இடத்துல பின் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அயர்ன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தைச்சிடலாம். இது வந்து அயர்ன் பண்ணாமல் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பின் போட்டு வச்சதுக்கப்புறமா அந்த கழுத்து உள்பக்கமாக கேன்வாஸில் படுற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கலாம். அதை அப்படியே தைச்சி வெளிப்பக்கமாக கொண்டு வந்து அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி தைச்சி கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்தி அந்த கேன்வாஸுக்கு மேலேயே நம்ம தையல் போட்டு கொண்டு வரலாம். அப்படியே ஆரம்பித்து இந்த பக்கம் வரைக்குமே கொண்டு வந்து முடித்து வெளியே எடுத்துருவோம். அயர்ன் பண்ணுறதா இருந்தால் இந்த தையல் போட வேண்டாம். இது அயர்ன் பண்ணலை அப்படிங்கிறதுனால நான் அந்த 2 தையலும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக கேன்வாஸ் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த அடியில் வந்து நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுறேன். அது வந்து நான் உங்களுக்கு தைக்கும்போது எப்படின்னுட்டு சொல்கிறேன். கீழே மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் உள்பக்கமாக மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க, அந்த இடத்துல இந்த கேன்வாஸ் தைச்சிருக்க கிளாத்தை எடுத்து வச்சுட்டு சென்டர் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக ஒரு தையல் போட்டு கேன்வாஸுக்கு முன்னாடியே நிறுத்தி நம்ம வெளியே எடுத்துடலாம். இது வந்து கிளாத் விலகி போகாமல் இருக்கிறதுக்கு தான். நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அந்த கழுத்து பகுதியில் கேன்வாஸில் படாத அளவுக்கு நம்ம வந்து தையல் போடணும். ஏன்னா அந்த கேன்வாஸை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா திருப்ப போகிறோம். முதல்ல ஒரு தையல் வந்து கேன்வாஸில் படிய மாதிரி போட்டிருந்தோம். இப்படி தைக்கும்போது வந்து கேன்வாஸில் படாமல் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாகவே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும், கிளாத்தில் படுற மாதிரி. இப்போ தைச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுத்து விட்ருவோம். அப்போ தான் நமக்கு திருப்புறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ நம்ம உள்பக்கத்தில் தைச்சிருந்ததை அப்படியே திருப்பி நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த விளிம்பு பகுதி வந்து லைனிங் எல்லாமே வெளியில் தெரியாத அளவுக்கு எடுத்து விட்டுட்டு விளிம்பில் தையல் போட்டு விட்டுறலாம்.
அந்த தையல் அப்படியே கொண்டு வந்து அந்த காப்பர் கிளாத்துக்கு மேலேயே வெளிப்பக்கமாகவும் அந்த கார்னர் வரக்கூடிய இடங்களெல்லாம் நிறுத்தி நம்ம தையல் போடலாம். இப்போ அடிப்பக்கம் பாருங்கள், இது வந்து நம்ம அந்த கிளாத்தை விட்டு கொஞ்சம் கீழே இருக்குது பாருங்கள், இதை அப்படியே மடித்து தைச்சிக்கிடலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம முதுகு பகுதி ஏற்கனவே மடித்து தைச்சிட்டோம் இல்லையா, அதனால தான் அந்த கிளாத்தை வந்து கொஞ்சமாக நான் அதிகமாக விட்டுருந்தேன் அதை மடித்து தைக்கிறதுக்காக. இப்போ மடித்து தைச்சிட்டு மறுபடியும் இந்த இடங்கள்லாம் அந்த காப்பர் கிளாத்துக்கு மேலே தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து கேன்வாஸ் வந்து ஒரு 1.25 இன்ச்சு அகலமாக சதுர பீஸாக நான் எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சுட்டு அந்த கேன்வாஸ் அளவுக்கு அந்த கிளாத்தை நம்ம வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துவிடலாம். பிசுறு வெளியே தெரியாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த காப்பர் கிளாத்துக்கு மேலே இது இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த முதுகு பகுதியை 2ஆக மடித்து வச்சுட்டு சென்டர் தெரிகிற அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுடலாம். அந்த சென்டரில் இது வந்து மேலே கீழே அந்த கார்னர் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒரு பின் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வந்து பதிகிற மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். பிகினர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சில்க் சாரீக்குள்ள ப்ளவுஸ் மாடல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த காப்பர் கிளாத் இருக்குது பாருங்கள், அதுக்கு வெளிப்பக்கமாக காப்பர் கலரில் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அந்த கிளாத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமாகவே வச்சு தையல் போடுறேன். இந்த லேஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த காப்பர் கிளாத்துக்கு வெளிப்பக்கமாகவும் உள்பக்கமாக வர்ற மாதிரி வச்சு தைச்சோன்னா அந்த பிசுறு எதுவுமே தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். அதே போல் அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா மடித்து விட்டுட்டு நீங்கள் திருப்பி மறுபடியும் அந்த வளைவுகளுக்கு வர இடத்துலலாம் கரெக்டாக தையல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அடிப்பகுதியிலையும் பாருங்கள், அந்த முதுகு அளவுக்கு கரெக்டாக மடித்து விட்டுட்டு அந்த அளவுகளில் நம்ம தைச்சோன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கவனித்து நம்ம தைக்கும்போது மாடல் ப்ளவுஸ் வந்து புதுசாக தைக்கிறவங்களே ரொம்ப நீட்டாக தைக்கலாம். லேஸ் தைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி லேஸ் வச்சு தைங்க. அப்போ தான் அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சி தைக்கவே முடியும். நீங்கள் வந்து ரொம்ப மட்டை மாதிரி இருக்கிற லேஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்காது. அதே போல் இந்த மாதிரி வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே லேஸ் வச்சு தைக்காதீங்க. அது நீட்டாகவும் இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஒரு பக்கத்தில் நான் அப்படியே தையல் போட்டு வெளியே எடுத்துட்டேன். மறுபடியும் அந்த லேஸோட வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் போட்டுடலாம். அப்படியே அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே வளைச்சி கொண்டுட்டு வந்து கார்னரில் நிறுத்தி நிறுத்தி நம்ம தைக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும். இப்போ வந்து நான் டபுள் ஸ்டோன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிஷினில் தையலோட அளவை வந்து கொஞ்சம் கூட்டிக்கிடுங்க. பெரிய தையலாக வச்சுட்டு இந்த மாதிரி அந்த விளிம்பு பகுதியில் தைச்சி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த லேஸு வந்து வெளிப்பக்கமாக லேஸ் வச்சு தைச்சிருக்கோம். அதனால் இந்த மாதிரி உள் பக்கத்தில் டபுள் ஸ்டோன் லேஸ் வச்சு தைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் அந்த சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுலேயும் இந்த மாதிரி டபுள் ஸ்டோன் லேஸ் வச்சு தைச்சோன்னா அந்த டிசைன் வந்து இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். ஏன்னா இந்த ப்ளவுஸோட கலரும் காப்பர் கலரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு லேஸும் ஒரு ஸ்டோன் லேஸும் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம சென்டரில் வச்சுருக்கக்கூடிய அந்த கிளாத்தை சுற்றி இந்த மாதிரி டபுள் ஸ்டோன் கொடுக்கும்போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கார்னர் கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் அந்த லேஸை வந்து கட் பண்ணி வச்சுட்டு நம்ம தைச்சி வெளியே எடுத்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அப்படியே தையல் போட்டு வெளியே எடுத்துட போகிறேன். இப்போ வந்து மாடல் எல்லாம் தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து 2 பக்கமும் டாட் பிடிச்சி விட்டுக்கிடலாம். இதுதான் நான் சொன்னேன், முதலே டாட் பிடிச்சிருந்தா நம்ம இந்த டிசைன் வந்து தைக்கும்போது கொஞ்சம் நெளிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் டாட் பிடிக்கலை. இந்த மாதிரி டிசைன் எல்லாம் வச்சு தைக்கும்போது நம்ம கடைசியில் டாட் பிடிச்சி விடலாம். அப்போ தான் வசதியாக இருக்கும், நீட்டாகவும் வரும். டாட் பிடிச்சாச்சு 2 பக்கமும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு ரோப் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ப்ளவுஸோட கிளாத்தில் 2 பீஸும் காப்பர் கலரில் ஒரு பீஸும் எடுத்திருக்கேன் ஒரு ரோப்புக்கு. இது வந்து 3.5 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸாக எடுத்திருக்கேன் பாருங்க. இதை நான் வந்து ரெடிமேட் லேஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதில் சென்டரில் இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து விட்டுட்டு
நம்ம வந்து ரோப்பு தைப்போம் பாருங்க, அதே போலவே தச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். அடுத்து ரோப் வைக்கும்போது அதை விட ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு கொஞ்சம் நம்ம மாற்றி மடிச்சுட்டு, நான் இப்போ எப்படி மடிக்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடித்து தச்சுட்டு எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி நான் வந்து ஒரு 3 லேயர் வச்சுருக்கேன். சென்டரில் வந்து அந்த காப்பர் கலர் வந்திருக்கு, 2 பக்கமும் அந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ரோப் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட போகிறேன். 2 பக்கமும் இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அளந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ரோப் வச்சுக்கிடுங்க. ரோப்பெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ அந்த சென்டரில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். பாருங்கள் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம பசை போட்டு ஒட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், ஒரு சில்க் சாரீ ப்ளவுஸு சிம்பிளாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிட்டு. பிகினர்ஸ் ஈஸியாக தைக்கிற மாதிரி. டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.